ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஜான் பேட்டன் என்கிற மிஷனரி இளம் வயதிலிருந்தே அவர் மிஷனரியாக பணிபுரிய அவருக்கு ஆசை. தான் இறையில் பயின்று முன்பதாக தன் மருத்துவ படிப்பு படிக்கும் முன்பதாகவே 10 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். பின்னாட்களில் ஒரு 15 ஆண்டுகள் மிஷனரியாக இருந்தார். ஒரு தீவில் ஊழியம் செய்ய போனார். அந்த தீவில் அவர் மொழி டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டார். யோவான் சுவிசேஷத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொண்டிருந்தார். அதில் வருகிற அன்பு, மன்னிப்பு என்கிற அந்த வார்த்தை அதில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண அவருக்கு தெரியல. தீவில் உள்ளவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க, யாரையும் அன்பு கூற மாட்டாங்க. எப்படி ஆண்டவரை சார்ந்து கொள்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, இந்த வார்த்தைகள்லாம் கிடையாது. அப்போ எப்படி மொழிபெயர்க்கணும் அவருக்கு தெரியாமல் தனக்கு உதவியாளர் ஒருவரை வைத்திருந்தார். அவற்றை கேட்டார். ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கேட்டார், இப்பொழுது இதை உங்களுடைய மொழியில சொல்லு. நீங்கள் இப்பொழுது நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர் உடனே தன்னுடைய கால்களை தூக்கி கொண்டு முழு பாரத்தையும் சேர்ல ஏற்றி கொண்டு, இப்போ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். இப்பொழுது நீங்கள் முழு பாரத்தையும் அந்த சேர்ல வைத்து விட்டீர்கள் என்கிற ஒரு வார்த்தை சொன்னார். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பதிலாக அவர் அந்த யோவான் சுவிசேஷத்தை மொழிபெயர்க்கும் அதை வைத்தாராம். நல்ல வார்த்தை இல்லை? கால் சேர்ல உட்காந்து கால் தான் என் கால் கீழே இருக்கும். அந்த காலையும் தூக்கிட்டா என் முழு பாரத்தையும் சேர் சுமக்குது. நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். உங்க பாரங்கள் என்ன? குடும்ப பாரமா, பிள்ளைகளை கொடுத்த பாரமா, வியாபாரத்தை கொடுத்த பாரமா, வேலையை கொடுத்த பாரமா, என்ன பாரம்? ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. வாசி கேட்கலாமா? 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். விசாரிக்கிற ஒரு மனிதன் விசாரிக்கவில்லை, குடும்பங்கள் விசாரிக்கவில்லை, கர்த்தர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வச்சிருங்க. அவர்கள் விசாரிக்கிறவர். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் தேவைகள் என்ன? விசாரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்கிறோம். அந்த இயேசு உங்களுக்காக மரித்தவர், அந்த இயேசு உங்களுக்காக அடக்கமடப்பட்டு உயிர்த்தெழுந்து நிற்க உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. முழு பாரத்தையும் கர்த்தர் மேல வச்சிருங்க. நீங்க லகுவாயிருவீங்க. அவன் உங்கள் பாரம் எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, அவன் பாரத்தை ஆண்டவர் மேல வச்சுட்டு, ஆண்டவரை நீங்க பார்த்துக்கிடுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா இருப்பீங்க. உங்க குடும்பத்தை, உங்க தொழிலை, உங்க வியாபாரத்தை, பிள்ளைகளை அவர் நடத்துவார். ஆமென். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவர் கிருபை தாங்கட்டும். உங்க பாரத்தை ஏசப்பா மேல வச்சிருங்க. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பாரத்தை சுமந்து 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 கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு ஜெபத்தை இழந்து பரிசுத்தத்தை இழந்தது போதும். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து லகுவாக்கிக் கொள்ள உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.